முக்கிய செய்தி பார்த்தும் தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 1050 கிலோமீட்டர் தொலைவிலும், திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், 30ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.